போன பதிவில் நம்ம அல்வாசல் பிளாசாவிலிருந்து ஆப்பர்ச்சுனிட்டி பெவிலியன், அதாவது ஆரஞ்சு ஜோன், இந்த பகுதியை நம்ம சுற்றி பார்த்து மறுபடியும் அல்வாசல் பிளாசாவுக்கே வந்தோம். அண்ட் இந்த பதிவில் நம்ம இப்போ இந்த ப்ளூ ஜோன், அதாவது இந்த மொபிலிட்டி பெவிலியனுக்கு நம்ம போய் சுற்றி பார்க்க போகிறோம். அண்ட் இந்த மொபிலிட்டி பெவிலியனை நம்ம சுற்றி பார்த்துட்டு மறுபடியும் இந்த அல்வாசல் பிளாசாவுக்கு வரப்போகிறோம். இந்த ஆரஞ்ச், ப்ளூ, க்ரீன் இது மூணுத்தையுமே ஒரு லீஃப் ஷேப், அப்படி இல்லைன்னா ஒரு பூவில் இருக்கக்கூடிய பெட்டல், அந்த ஷேப்பில் தான் இதை அமைச்சிருக்காங்க. இந்த இடத்துக்குள்ளே நமக்கு ஏதாவது இடத்துக்கு போகிறதுக்கான டைரக்ஷன்ஸ் தெரியணும், அப்படி இல்லை ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த சேஃப்டி ஜாக்கெட் போட்டுட்டு நின்னாங்கல்ல, அவங்கக்கிட்ட போய் கேட்டோம்னா நம்ம சொல்லுவாங்க. அண்ட் இந்த பாத்வே வழியாக நம்ம போயிருந்தோம் அப்படின்னு சொன்னால் மறுபடியும் நம்ம வந்து சேரக்கூடிய அந்த இடத்துக்கே நம்ம வந்துடுவோம். ஆனால் நம்ம வந்து சுற்றி நம்ம போய் பார்க்கலாம். அண்ட் இந்த ப்ளூ ரீஜனில் வந்து பார்த்தீங்கன்னா 2 விசிட்டர் சென்டர் வந்து பக்கத்துலேயே வச்சுருக்காங்க. ஸோ அதனால் தேட தேவையில்லை, இந்த இடத்துக்கு வந்துடலாம் நம்ம டக்குன்னு. இந்த மொபிலிட்டி ரீஜனில் நம்ம வரும்பொழுது விசிட்டர் சென்டர், அதை தாண்டி முதல் பார்க்கக்கூடிய பெவிலியன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரு உடைய பெவிலியன் இந்த இடத்துல இருக்குது. பெரு வந்து ஒரு சவுத் அமெரிக்கன் கண்ட்ரி. ஸோ இந்த பெவிலியனுடைய எக்ஸ்டீரியர்ஸை வந்து வெளியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஜம்காலத்தை வந்து அப்படியே விரித்து அப்படியே சுற்றி விட்ட மாதிரி தெரியும். கலராக அந்த லைனிங், இதை தான் நம்மளால் இனிஷியலாக பார்க்க முடியும். ஆனால் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா செம சூப்பரான விஷயங்கள்லாம் வந்து உள்ளே பார்க்க முடிஞ்சுது. குறிப்பாக இவங்க நாட்டில் வந்து பர்பிள் கார்ன் ஜூஸ் வந்து ரொம்ப ஃபேமஸாக. அண்ட் பெருவை தொடர்ந்து அடுத்த கண்ட்ரியோடைய பெவிலியன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கோலா அப்படின்ற ஒரு ஆஃப்ரிக்கன் கண்ட்ரியோடைய பெவிலியன் தான் வச்சுருக்காங்க. ஐ திங்க் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸோடைய பெவிலியன்லேயே இதுதான் வந்து பெரிய பெவிலியனாக இருந்துச்சு. பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்து ரொம்ப விஷயங்கள் இல்லை, அவங்களுடைய கண்ட்ரியோடைய லேர்னிங் மெத்தட்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் இதை வந்து அங்கே வந்து பார்க்க முடிஞ்சுது. அண்ட் ஈவினிங்கில் இவங்க கண்ட்ரி பெவிலியனுக்கு வெளியிலே வந்து சின்ன லெவலில் ஒரு கான்சர்ட் மாதிரி மியூசிக்கல் ப்ரோக்ராம். அண்ட் இந்த பெவிலியனுக்கு எதிர்த்தாப்புல நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம், நம்ம சாப்பாடை வந்து கண்டிப்பாக தேடுவோம்ல. ஸோ எதிர்த்தாப்புலேயே மெக்சிகோ பெவிலியனும் நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் இந்த இடத்துல வந்து சின்ன சின்ன ஷாப்ஸ் வந்து வெண்டிங் ஷாப்ஸ் இருக்காங்க. அண்ட் குறிப்பாக இங்கே டாமினோஸ் வந்து பீட்சா அண்ட் அவங்களுடைய பொட்டேட்டோ வெஜஸ் இங்கே வாங்கி சாப்பிட்டுக்கலாம். சரி, நம்ம தொடர்ந்து அங்கோலா பெவிலியனுக்கு அடுத்தபடியாக ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க ரஷ்யாவுடைய பெவிலியன் இருக்குது. ரஷ்யாவுடைய பெவிலியன் வந்து உள்ளுக்குள்ளே செம்ம சூப்பருங்க. வெளியிலையும் அவங்களுடைய டிசைன் வந்து அட்டகாசமாக இருக்குது. ஸோ இந்த டிசைனை வந்து பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் தெரியும். அண்ட் தூரத்துலேருந்து பார்க்கும்போது நமக்கு என்ன ஞாபகம் இருக்குது, ஏதோ கலராக நூல் சுற்றின மாதிரி அழகாக செஞ்சுருக்காங்க. ஆனால் உண்மையாலுமே அது எல்லாமே வந்து பைப்பை வந்து கண்டினியூஸாக இந்த மாதிரி வந்து அவங்க ஷேப்பில் வந்து கொண்டு வந்து இதை வந்து ரொட்டேட் பண்ணியிருக்காங்க. இதுக்காக கண்டிப்பாக நிறைய செலவு பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ரஷ்யா பெவிலியனை தொடர்ந்து அடுத்தபடியாக என்ன இருக்குன்னா துர்க்மெனிஸ்தானுடைய பெவிலியன் இருக்குது. துர்க்மெனிஸ்தானுடைய பெவிலியனில் வந்து அவங்க நாட்டுடைய குதிரைகளை பற்றி அங்கே வந்து ஹைலைட் பண்ணுறாங்க. வெவ்வேறு ரீஜன்ஸை வந்து ஒரு செம்ம சூப்பரான ஒரு ப்ரெசன்டேஷன். அண்ட் அதை தொடர்ந்து துர்க்மெனிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் வழியாக நேச்சுரல் கேஸ் கொண்டு வர ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கான். ஸோ அது வந்து எங்கே கனெக்ட் ஆகுதுன்னா காஷ்மீரில் வந்து அது கனெக்ட் ஆகுது. ஸோ இந்த நாட்டில் வந்து குதிரைக்குன்னு ஆர்னமெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக வந்து செஞ்சு விற்கிறாங்களாம். பயங்கர ரேட்டாக அது கூட. நான் சொன்னேன்னா மறுபடியும் ஒரு விசிட்டர் சென்டர் வந்துருச்சு பாருங்கள். 4 பெவிலியனுக்கு அடுத்தாப்புல ஒரு விசிட்டர் சென்டர். மிச்ச 2 ஜோனில் வந்து ஆக்சுவலாக இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக விசிட்டர் சென்டர் வந்து இல்லை, கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது. இந்த விசிட்டர் சென்டரை தொடர்ந்து அடுத்த பெவிலியன் வந்து பார்த்தீங்கன்னா சர்பியாவுடைய பெவிலியன் இருக்குது. சர்பியா வந்து ஒரு யூரோப்பியன் கண்ட்ரி. அண்ட் இவங்க வந்து உள்ளுக்குள்ளே நிறைய விஷயங்கள் வந்து வச்சுருக்காங்க. வெளியிலேருந்து பார்க்க ரொம்ப சிம்பிளாக இருக்குது, ஆனால் உள்ளே விசிட் பண்ணுறது ஒர்த் ஆஃப் டைம் தான். அண்ட் இதுக்கு பக்கத்தில் இந்த கோல்டன் கலரில் வந்து இருக்கிற இந்த பெவிலியன் வந்து பார்த்தீங்கன்னா அல்ஜீரியாவுடைய பெவிலியன். அல்ஜீரியாவுடைய பெவிலியனில் வந்து உள்ளே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பொருட்கள் மாதிரி நம்ம எதுவும் பார்க்க முடியலனாலும் உள்ள இந்த நாடு வந்து எப்படி ஆப்பிரிக்கன் ரீஜனை வந்து கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. அண்ட் அடுத்தபடியாக ரொம்ப டல்லாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்கல்ல, இந்த பெவிலியன் வந்து ஃபின்லாண்டோடைய பெவிலியன். வெளியில் தான் டல்லாக இருந்துச்சு, உள்ளுக்குள்ளே வந்து செம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அண்ட் இந்த ஃபின்லாண்ட் பெவிலியனுக்கு அடுத்தபடியாக இருக்கிறது வந்து சுல்டனேட் ஆஃப் ஒமான். ஒமான் பெவிலியன்ல இருந்து ஒரே ஒரு கான்செப்டை வந்து வச்சாலும் அவங்க கண்ட்ரியை ஹைலைட் பண்ணுற மாதிரி காமிச்சிட்டாங்க.
ஃப்ராங்கின்சன்ஸோடைய மரம் வந்து இவங்க நாட்டில் சலலா அண்ட் மிச்ச பகுதியில் வந்து நிறைய வளருமா. அண்ட் அந்த ஃப்ராங்கின்சன்ஸ் மரத்தை கொண்டு வந்து இங்கே வச்சு எப்படி அந்த ஆயிலில் வந்து எசன்ஸ் ஆர் ஃப்ராக்ரன்ஸை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத காமிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த ஃப்ராங்கின்சன்ஸோடைய ஸ்மெல்லை வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸும் பண்ண வைக்கிறாங்க. அண்ட் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா டென்மார்க்கோடைய பெவிலியன் இருக்குது, ஒரு நல்ல யூரோப்பியன் கண்ட்ரி. அண்ட் இந்த கண்ட்ரியுடைய பெவிலியன் வெளியிலேருந்து பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லாக அட்டகாசமாக இருக்குது. உள்ளே போய் பார்த்தா வந்து வெறும் 4-5 படத்தை போட்டு வச்சுட்டு டென்மார்க் இஸ் அ ஹாப்பனிங் பிளேஸ், டென்மார்க் இஸ் அ என்ஜாயிங் கண்ட்ரி அப்படி இப்படின்னு போட்டு சிம்பிளாக வந்து முடிச்சிட்டாங்க. அண்ட் அதுக்கு பக்கத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த பெவிலியன் வந்து ஆஸ்திரேலியாவுடைய பெவிலியன். ஆஸ்திரேலியா பெவிலியன் வந்து நைட்டு பார்க்கும்போது இன்னும் அழகாக இருந்துச்சு. செம கலர்ஃபுல்லாக லைட்டிங்லாம் போட்டு வெளியில் வந்து ஒரு கிட்டாரிஸ்ட் வந்து செமையாக ஒரு கிட்டார் வாசிச்சு பாடுறதும் அதுவும் வெளியில் சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த ஆஸ்திரேலியா பெவிலியனில் வந்து நம்ம உள்ளே போனோம்னா ஒரு பிளானட்டோரியம் எக்ஸ்பீரியன்ஸை வந்து உள்ளே கொடுக்குறாங்க. இப்போ கிறிஸ்மஸ் சீசன் அப்படின்றதுனால அந்த கிறிஸ்மஸ் சேரியட்டில் ரெயின்டியருக்கு பதில் கேங்குரு வந்து அந்த சேரியட்டை வந்து இழுத்துட்டு போகிற மாதிரி அவங்க ஃப்ளாகில் வந்து படம் போட்டு வச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த பிளானட்டோரியம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து செம்மையாக இருந்துச்சு. அண்ட் அடுத்தபடியாக போனோம்னா அவங்க வந்து சீ லைஃப் அண்ட் ஸ்பேஸ் ரிசர்ச்சில் வந்து எவ்வளோ தூரம் ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்றதை காமிச்சிருந்தாங்க. ஸோ இதை நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. எனது எக்ஸ்போக்குள்ளே ப்ளே கிரவுண்ட் இந்த மாதிரி ஆக்டிவிட்டிக்கெலாம் வந்து கூட இடம் வச்சுருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க. இந்த கண்ட்ரியில் வந்து ஃபிட்னஸ்க்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு வராங்க. இப்போ அந்த ஃபிட்னஸை வந்து நம்மலாம் மெயின்டைன் பண்ணணுன்றது வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. அண்ட் குறிப்பாக இந்த நாட்டோடைய அதாவது துபாயோடைய க்ரௌன் பிரின்ஸ் இருக்கார் பார்த்தீங்களா, அவரே வந்து ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக் அண்ட் அதை வந்து அவர் வேறு லெவலில் ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அண்ட் அதுக்கு பக்கத்தில் இந்த ஆரஞ்சு கலரில் ஒரு சின்ன பெவிலியன் இருக்குல்ல, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பெப்சியோடைய ஒரு ப்ராடக்ட்டுங்க. ஸோ இது வந்து ஒரு குளுக்கோஸ் ட்ரிங்க். அண்ட் எக்ஸ்போவை நம்ம சைக்கிள்லேயே சுற்றி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல வந்து ஹையர் பண்ணிக்கலாம். சரி, இப்போ இந்த இடத்துலேருந்து ஏத்தாப்பில் ஒரு கட்டடம் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அந்த கட்டடம் வந்து ஆலிஃப் அப்படின்னு அதுக்கு பேர். ஸோ இந்த ஆலிஃப் பில்டிங்கை வந்து நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்த உங்களுக்கு காமிக்கணும். அந்த விஷயத்தை நான் டக்குன்னு பார்த்த உடனே சரி இதை போய் நம்ம எடுக்கணும்னா நம்ம இந்த பக்கம் நம்ம சுற்றி நடந்து வந்து இவங்களெல்லாம் தாண்டி வந்து நின்னாதான் அந்த இடத்த நம்ம கவனிக்க முடியும் அப்படின்றதுக்காக இந்த சைடு வந்தேன். ஆனால் எதிர்த்தாப்பில் உங்களுக்கு அந்த ஆலிஃப் பில்டிங் ஆல்ரெடி தெரிஞ்சிட்ருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதை காமிக்கிறேன். ஸோ இந்த எக்ஸ்போக்காகவே வந்து ஒரு 2 கார்ட்டூன் கேரக்டர் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன ஒரு பையனும் ஒரு பொண்ணும். ஸோ இந்த பையன் பொண்ணு மாதிரி இவங்களை வந்து ட்ரெஸ் பண்ணி வச்சு இவங்களை அப்பப்போ சுற்றி காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ எந்த ஒரு விஷயத்துலையும் இவங்களை நீங்கள் பார்க்கலாம். சரி, அந்த ஆலிஃப் பில்டிங்கை கூட நம்ம பக்கத்தில் போய் பார்க்கலாம். இந்த ஆலிஃப் பில்டிங்குள்ளே இப்போ நம்ம போகிறதில்ல, நானும் இது வரைக்கும் போகல. இனிமேல் போய் அதை நான் பார்த்துட்டு உள்ளே எப்படி இருந்துச்சு என்ன இருக்குன்னு சொல்கிறேன். ஆனால் இந்த எக்ஸ்போவில் நம்ம மிஸ் பண்ணக்கூடாத ஒரு விஷயம் அப்படின்னா இந்த பெவிலியன் அப்படின்னு சொன்னாங்க. நான் அடிக்கடி இந்த சின்ன பிள்ளைங்க பண்ணுற ஒரு சேட்டத்தனத்தை இந்த இடத்துல பார்க்க முடியும். அதை உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரோபோட்டுக்கிட்ட போயிட்டு மல்லு கட்டிட்டு அதை நவர விடாமல் அசைய விடாமல் கிட்ஸ் வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. அண்ட் ஆஸ்திரேலியாவோட ஒரு பெரிய ஃப்ளாகு செம்மையாக காற்றுக்கு பறந்துட்டுருக்கு. ஸோ இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிற இந்த இடத்த மேப்பில் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக தெரியும். நம்ம வந்து ஆலிஃப் மொபிலிட்டி பெவிலியன் அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கோம். அண்ட் இந்த இடத்துக்குலேருந்து நம்ம எழுத்தாப்பில் பார்த்துட்டு இருக்கிறது வந்து மொபிலிட்டி பார்க்கிங் லாட்டில் காரை பார்க் பண்ணிட்டு வரவங்கலாம் இந்த என்ட்ரன்ஸ் வழியாக தான் அவங்க வருவாங்க. செக்கிங், ஸ்க்ரீனிங் இதெல்லாம் முடிச்சுட்டு ஸோ அவங்கவுங்க வசதிக்கு ஏற்றபடி அவங்க அந்த ஏரியாவில் பார்க் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம தொடர்ந்து இந்த ஆரஞ்சு மேட் ஆர் அந்த ஆரஞ்சு ரோடு வழியாகவே நம்ம நடந்து போகலாம். ஏன்னா இந்த ஆரஞ்சு மேட் வழியாக நடந்து போகும்போது ஒரு கம்ஃபர்ட் இருக்குது, நமக்கு வந்து ஒரு பெயின் வந்து தெரியாது. ஸோ இந்த ட்ராக் வந்து இங்கேருந்து அப்படியே கடைசியாக நம்ம ஆல்மோஸ்ட் அந்த அல்வாசல் பிளாசா வரைக்கும் போச்சு. அண்ட் இந்த மேட் வழியாகவே நம்ம நடந்து போவோம். அண்ட் போகிற வழியில் என்னென்ன பார்க்கலாம் அப்படின்றத பாருங்களேன். ஸோ எதிர்த்தாப்பில் ஒரு பெவிலியன் வந்து தெரியுது. ஆனால் அந்த பெவிலியனை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சைடில் இருக்கிற இந்த ஸ்னோ ஹவுஸை வந்து நம்ம பார்க்கலாம். 2 பேர் விளையாண்டுட்டு இருக்காங்க பாருங்கள் அதோட கூட. அண்ட் இந்த ஸ்னோ ஹவுஸை தொடர்ந்து அடுத்தபடியாக அதுக்கு பக்கத்துலேயே வந்து பென் குயின்ஸ்லாம் வந்து நின்றுட்டு இருக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. அது அந்தளவுக்கு அட்ராக்டிவாக இல்லை. சரி, நம்ம தொடர்ந்து இப்போ பெவிலியன்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு போகலாம். ஸோ இந்த ஆரஞ்சு பெவிலியன் வந்து சில்லியோடைய பெவிலியன். ஸோ இன்னும் இந்த ஏரியாவில் இருக்கிற எந்த பெவிலியனுக்குள்ளேயுமே நான் போகலை.
அதனால் அந்த பெவிலியனை பற்றி சொல்ல முடியாது. ஆனால் அந்த பெவிலியனுடைய எக்ஸ்டீரியரை மட்டும் நம்ம வந்து பார்த்துக்கிட்டே போகலாமா? ஸோ ஆரஞ்சு கலர் பெயிண்டிங் அண்ட் கிளாஸ் ஒர்க் வச்சுட்டு சில்லி அப்படின்னு போட்டிருக்காங்க. உள்ளே போய் பார்த்தா தான் உண்மையாலுமே அவங்க எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்கன்றதை நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். அண்ட் அடுத்தபடியாக இந்த ஈச்ச மரங்களை நட்டி பின்னாடி வந்து ப்ரௌன் கலர் ஒரு ஆம்பியன்ஸை க்ரியேட் பண்ணியிருக்காங்கல்ல, இது வந்து ஈரானுடைய பெவிலியன். ஸோ இந்த டேட்ஸ் அல்லது ஈச்ச மரம் இது வந்து இந்த ரீஜனில் நல்லா வளரக்கூடிய ஒரு மரம். ஸோ அந்த மரத்தை வந்து ஃபுல்லாக நட்டி வச்சு அண்ட் அந்த சைடுமே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ வந்து ப்ரௌன் கலரில் வந்து தொங்கிட்டு இருக்கிறது வந்து இந்த மரத்துலேருந்து எடுத்த அந்த ஓலையா பட்டையா அப்படின்னு தெரியல. அண்ட் இந்த ஈரான் பெவிலியனை தொடர்ந்து அடுத்தபடியாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃப்ரான்ஸோடைய பெவிலியன். ஃப்ரான்ஸோடைய பெவிலியனுக்கு வந்து வெளியிலேயே வந்து அந்த ஃபுல் ஏரியா அந்த கருப்பு கலரில் கிளாஸ் போட்டிருக்குல்ல, அது எல்லாமே வந்து அவங்க ரெஸ்டாரண்ட் மாதிரி வச்சுருக்காங்க. உள்ளேயும் சரி வெளியிலையும் சேர்ஸை போட்டு ஃபுட்டை தான் வந்து அவங்க வந்து மெயினாக இந்த இடத்துல வந்து விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. உள்ளுக்குள்ளே இந்த பெவிலியனுக்குள்ளே நான் போய் பார்க்கணும். பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ ஆக்சுவலாக நம்ம பார்த்துட்டு இருந்தது வந்து அவங்களுடைய ரெஸ்டாரண்ட் ஏரியாவை மட்டும்தான் பார்த்தோம். இப்போ அவங்களுடைய பெவிலியனுடைய பில்டிங்கை பார்க்கலாம். பெவிலியனுடைய பில்டிங் பாருங்கள். அண்ட் அதுக்கு வெளியில் வந்து பாருங்களேன் ஒயிட் கலர் கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து வச்சுருக்காங்க. ஸோ நைட்டு வந்து இதை பார்த்தோம்னா நல்லாயிருக்கும். அண்ட் ஃப்ரான்ஸோடைய ஃப்ளாக் அந்த யூரோப்பியன் யூனியனுடைய ஃப்ளாக் வந்து வெளியில் வந்து நல்ல காற்றுல வந்து அசைஞ்சிட்ருக்கு. அண்ட் இந்த இடத்துல ஃப்ரான்ஸ் அவங்களுடைய எக்ஸ்போ லோகோ வந்து வெளியில் வச்சுருக்காங்க. அண்ட் இந்த ஃப்ரான்ஸ் பெவிலியனுக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து தாய்லாண்டோடைய பெவிலியன். ஆக்சுவலாக வெளியில் வந்து தாய்லாண்டோடைய ஒரு ஆட்டோவை வந்து வச்சுருந்தாங்க. ப்ளூ கலரில் ஒரு மாதிரி நல்லா பார்க்குறதுக்கே அழகாக இருந்துச்சு. மழைக்காக அதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. முடிஞ்சால் அதை மறுபடியும் வேறு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த தாய்லாண்ட் பெவிலியனுக்கு வெளியில் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா இந்த ஒயிட் ஃப்ளவராக. இதை பார்க்கும்போது ஃபஸ்ட்டு எனக்கு இம்மிடியேட்டாக ஞாபகம் வந்தது, அட பாவீங்களா இதை போய் ஐக்கியாவிலேருந்து வாங்கிட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா ஐக்கியாவில் இந்த மாதிரி வந்து ஒரு நைட் லேம்ப் வந்து வச்சுருப்பாங்க. அண்ட் இவங்களுமே வெளியில் வந்து பார்த்தா ஒரு கார்ட்டூன் கேரக்டருடைய வந்து ஸ்டாச்சுவை வச்சுருக்காங்க. ஸோ எல்லோரும் இந்த இடத்துல நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்கள். தாய்லாண்ட் எக்ஸ்போ 2020 துபாய். அண்ட் இவங்க வந்து ஆக்சுவலாக உள்ளுக்குள்ளே வந்து ஏதோ ஆடிட்டோரியம் மாதிரி வச்சு அவங்களுமே வந்து ஒரு ½ ஒரு தடவை வந்து ஒரு ஷோ மாதிரி காமிக்கிறாங்க போல். அந்த டைமிங்கை அங்கே வெளியில் போட்டிருந்தாங்க, அதை மட்டும் பார்க்க முடிஞ்சுது. அண்ட் தாய்லாண்டை தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பெல்ஜியமுடைய பெவிலியன். ஸோ பெல்ஜியம் பெவிலியனில் வெளியில் வந்து அந்த பெல்ஜியம் அப்படின்றதே வந்து அவங்களுடைய ஃப்ளாக் கலரில் வந்து அதை எழுதி வச்சுருக்காங்க. பிளாக், எல்லோ, ரெட் அப்படின்னு செமையாக பண்ணியிருக்காங்கல்ல, பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக அந்த ஃபாண்ட் இல்லைனாலும் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. ஸோ ஆக்சுவலாக போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், மத்தியானத்துக்கு அப்புறம் செம்ம கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னால உங்களால் இப்போ அந்த கூட்டத்தை வந்து பார்க்க முடியும் ஒவ்வொரு இடத்துலையும். ஸோ பெரியவங்களுக்கு வந்து வீல் சேர் வந்து ஃப்ரீயாகவே அந்த இடத்துல கொடுக்குறாங்க. ஸோ அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பெல்ஜியம் பெவிலியனை தொடர்ந்து அடுத்தபடியாக இருக்கிற இந்த போலண்ட் பெவிலியனுக்கு வந்து நான் ஆல்ரெடி விசிட் பண்ணேன். ஸோ அதை பற்றி வேணால் என்னால் சொல்ல முடியும். போலண்டு வந்து அவங்க கிறிஸ்மஸ் அப்போ ஒரு ட்ரெடிஷனை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஏஞ்சலிக் பிரெட் அப்படின்னு தயாரித்து அதை வந்து கொடுப்பாங்களாம், அதை காமிச்சிருந்தாங்க. அண்ட் இந்த பெவிலியனுக்குள்ளே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம் எனக்கு நடந்துச்சு. நான் வந்து உள்ளுக்குள்ளே மாட்டிக்கிட்டேன். மேலே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. கீழே வந்து ஒரு கான்சர்ட் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அந்த கான்சர்ட் நடந்து முடிக்கிற வரைக்கும் நான் மேலேயே நின்றுட்டு இருந்தேன். அதை கான்சர்ட்டுன்னு சொல்ல முடியாது, மியூசிக்கல் பர்ஃபார்மன்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அந்த வீடியோவை முடிஞ்சால் நீங்கள் பாருங்கள், நல்லாவே இருக்கும். அண்ட் இந்த போலண்ட் பெவிலியனுக்கு மேலே வந்து ஒயிட்டாக தொங்குதில்ல, அது எல்லாமே வந்து மைக்ரேட்டிங் பேர்ட்ஸை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுற விதமாக அதை வந்து செஞ்சுருக்காங்களாம். அண்ட் அதை தொடர்ந்து இருக்கிற பெவிலியன் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பப்ளிக் ஆஃப் கொரியா. ஸோ இந்த பெவிலியனை வந்து ஆக்சுவலாக நான் வந்து எக்ஸாக்டாக உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கிற மாதிரி நான் எடுக்கல. ஏன்னா இந்த பாத்வேல நம்ம நடந்து போகும்போது என்ன பார்க்குறோம் அப்படின்றத தான் உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சேன். ஸோ இந்த பெவிலியனை இன்னும் அழகாக ஒரிஜினலாக நம்ம காட்டணும் அப்படின்னு சொன்னால் அந்த பிங்க் ஜோன் நம்ம போவோம்ல, அப்போ இந்த பெவிலியனை இன்னும் கொஞ்சம் நம்ம அழகாக பார்க்கலாம். ஸோ இந்த ஆரஞ்சு மேட் வழியாகவே நம்ம நடந்து போனோம் அப்படின்னு சொன்னால் அந்த பிங்க் ஜோன் போயிடலாம். ஆனால் நம்ம இந்த சைடு வந்துட்டோம். ஸோ இப்போ இந்த ஆரஞ்சு லைனுக்கு அடுத்தபடியாக இருக்கிற ஏரியாவில் வந்து ஒரு பக்கி வந்திருக்கும், அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் இந்த சைடு நடந்து போகிறவங்களும் சரி, அந்த இடத்துல ஸ்ட்ராலர் சின்ன பிள்ளைங்களை வச்சுட்டு நிற்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். அந்த பக்கி டிரைவர்ஸுமே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டுறாங்க. அதனால் இந்த இடம் வந்து ரொம்பவே சேஃப் தான். அண்ட் இந்த வழியாக நம்ம நடந்து போகும்போது வந்து இன்னொரு பெவிலியன், சின்னதாக ஒரு பெவிலியன் இருக்குது, அதை இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ
ஸோ இப்போல்லாம் வந்து நம்ம கம்ப்யூட்டரில் அப்படி இல்லைனா மொபைலில் வந்து பேமெண்ட் பண்ணிகிட்ருக்கோம்ல. ஃப்யூச்சர் ஆஃப் பேமெண்ட் மெத்தட் வந்து வர்ச்சுவல் ரியாலிட்டியில் நம்ம ஒரு விஆர் இதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம வந்து காற்றுல வந்து ஒவ்வொரு ஆப்ஷன்ஸையும் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றத இந்த பெவிலியனில் காமிச்சாங்க. ப்ரைஸ்லெஸ் பிளானட் அப்படின்னு போட்டு செடிலாம் வச்சு த ஃபியூச்சர் இஸ் க்ரீன், அதாவது பேப்பர்லெஸ் மணி டிரான்சாக்ஷனை வந்து கொண்டு வரதுக்காக இதை வந்து இப்படி காமிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஒரு பாட்டி அம்மா வந்து அந்த சைக்கிளை எடுத்துகிட்டு அவங்க ஒரு ஜாலி ரைட் போயிட்டுருக்குறாங்க. ஏன்னா அவங்கள தொடர்ந்து டீனேஜ் பசங்களும் அவங்களும் பாருங்கள் அந்த க்ரீன் கலர் சைக்கிளில் எதுவும் மொபைலில் பேசிக்கிட்டே போகிறாங்க. சரி, நம்ம நடைய கட்டுவோம். நமக்கு முன்னாடி ஒருத்தவங்க நடந்து போகிறாங்க பாருங்கள், அவங்க பேஸ்லேயே நம்மளும் சேர்ந்து நடந்து போயிடுவோம். ஸோ எழுத்தாப்பில் ஆல்மோஸ்ட் நம்ம அல்வாசல் பிளாசா கிட்ட வந்துட்டோம். ஸோ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து டக்குன்னு போய் நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ், டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸோடைய ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து அங்கே பார்க்க முடியும். அண்ட் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிறதுக்காகவே வந்து இந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ நம்மளும் நின்று ஃபோட்டோ எடுக்கலாம், ஆனால் இப்போ இல்லை, அப்புறம் எடுப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயம் சொல்லணும். ரைட் ஹேண்ட் சைட், இந்த பெவிலியன் நம்ம போகிறதுக்கு முன்னாடி ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு விஷயம் இருக்குது, அதை காமிக்கிறேன். அண்ட் அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நான் போன வீடியோவில் சொன்னேன், இந்த சென்டர் ட்ராக்கில் வந்து ட்ரெயின் நடந்து போகும் அப்படின்னு தவறுதலாக சொல்லிட்டேன், மன்னிச்சுக்கோங்க. ட்ரெயின் வந்து ரோல் ஆகி போயிட்டுருக்கு. அண்ட் இப்போ பாருங்கள், எழுத்தாப்பில் இன்னும் சின்ன பிள்ளைங்க சைக்கிள் ஓட்டி அவங்களுடைய எக்ஸ்போ டே வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ வழக்கமாக எல்லோரும் இந்த மாதிரி இடத்துல தான் நின்று கூட்டமாக அடுத்து எங்கே போகிறது அப்படின்றதுல வந்து மேப்பில் வந்து தேடி கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமா போகிறாங்க. ஸோ இந்த இடம் கொஞ்சம் க்ரௌடடாக இருக்கும் சம்டைம்ஸ். ஸோ நம்ம அல்வாசல் பிளாசாவுக்கு வந்துட்டோம். ஆனால் ரைட் ஹேண்ட் சைடில் அந்த இடத்துல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அதை வந்து நம்ம மறுபடியும் மேப்லேயே உங்களுக்கு காமிச்சிட்டோன்னா இன்னும் வந்து பெட்டராக புரியும். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு வாட்டர் ஃபீச்சர் இருக்குது. நீங்கள் மேலே ரைட் ஹேண்ட் சைட் கார்னரில் பார்த்துட்ருக்கீங்களா, அந்த வாட்டர் ஃபீச்சர் இருக்குது. அது வந்து பிங்க் ஜோனில் நம்ம அந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம 2 ஜோன் வந்து பார்த்துட்டோம். ஆப்பர்ச்சுனிட்டி அந்த ஆரஞ்ச் ஜோன் அண்ட் மொபிலிட்டி இந்த ப்ளூ ஜோன் பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஏரியாவில் இருந்த ஒவ்வொரு பெவிலியன்ஸ்க்கு வெளியில் எப்படி இருந்துச்சுன்னு நான் நிறைய ஷேர் பண்ணியிருந்தேன். அண்ட் உள்ளே எப்படி இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம பார்த்த இந்த பொம்மை வந்து கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் தூக்கிட்டு வேறு ஏதாவது ஒரு அட்ராக்ஷன் வந்து வச்சுருவாங்க. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம இந்த அல்வாசல் பிளாசாலேருந்து இந்த க்ரீன் ஜோனுக்கு போய் பார்க்கலாம். ஸோ இதை வந்து சஸ்டைனபிலிட்டி போர்ட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க.